வெளிநாட்டு தொழிலாளர்களை மலேசியாவிற்குள் அனுமதிக்க லஞ்சம் பெற்றதாக 10 அமலாக்க அதிகாரிகளையும் ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரி ஒருவரையும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. குடிநுழைவுத் துறையின் தொழிலாளர் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்களை விரைவுபடுத்துவதற்காக அவர்கள் லஞ்சம் பெற்றதாக நம்பப்படுகிறது. இதனையடுத்து 7 ஆண் அதிகாரிகளும் 4 பெண் அதிகாரிகளும் நேற்று கோலாலம்பூரில் பல்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 1,16,000 ரிங்கிட் ரொக்கத் தொகை, 14 தொலைத்தொடர்பு சாதனங்கள், தங்க நகைகள், கார்கள் மற்றும் மோட்டார்கள் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதற்கு முந்தைய செட்டிங் முகப்பிட ஊழல் விசாரணைகளின் தொடர்ச்சியாக இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக SPRM தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.